நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நான் படித்து மிகவும் வியந்த யூத சமுதாயத்தில் நடந்த அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான கதை. எனவே முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்கிறேன். பர்சீசா பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆபித் பர்சீசா. மிகவும் இறையச்சமுடைய ஒரு நபர், ஏன் ஒரு மார்க்க அறிஞரும் கூட. தற்காலத்துக்கு சொல்ல போனால் இன்றைய காலத்து மௌலவிமார்கள் எனலாம். இந்த கதையில் வரும் பர்சீசாவை உதாரணமாக கொள்ள வேண்டாம். இந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் சிந்திப்போம். எனவே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபிதாக இருந்தார். அல்லாஹ்வை பயபக்தியுடன் வணங்குபவராக இருந்தார். ஒரு சில அறிவிப்புகளின்படி 60 வருடங்கள் அல்லாஹ்வை வணங்கியவர். 1-2 அல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 60 வருடங்கள் ராவு பகலாக அல்லாஹ்வை வணங்கியவர். இன்னும் ஒரு சொந்த பள்ளியை அவர் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வைத்திருந்தார். ஐவேளை தொழுகையில் நமக்கு இருக்கும் கடன்களும் களவுகளும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர. எனவே ஒருமுறை பர்சீசாவிடம் 3 சகோதரர்கள் வந்தார்கள். அவர்களின் எண்ணம் என்னவெனில், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரு பிரச்சினை, அவர்களுக்கு இருக்கும் ஒரு சகோதரி. அவர்களுக்கு புரியவில்லை அந்த சகோதரியை என்ன செய்வதென்று. அதில் ஒரு சகோதரர் கூறினார், நாம் இருக்கும் இந்த ஊரிலேயே மிகவும் மார்க்க அறிவுள்ள, மிகவும் அல்லாஹ்வை பயபக்தியுடன் பயப்படுகின்ற ஒரு நபர் பர்சீசா. பர்சீசாவிடம் நமது சகோதரியை ஒப்படைக்காமல் விட்டால் வேறு யாரிடம் ஒப்படைப்பது என்று கூறி அந்த 3 சகோதரர்களும் பர்சீசாவிடம் வந்து கூறினார்கள், பர்சீசாவே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய போகவிருக்கின்றோம். எங்கள் சகோதரியை உங்களால் பார்த்து கொள்ள முடியுமா என்றார்கள். உடனடியாக பர்சீசா என்ன கூறினார் என்று தெரியுமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது ஷைத்தான், நிச்சயமாக இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி, என்னால் முடியாது, நீங்கள் சென்று விடுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டார். எனவே அந்த சகோதரர்களும் மிகவும் வருத்தத்துடன் சென்று விட்டார்கள். பின்னர் எவன் வந்தான் தெரியுமா? ஷைத்தான் வந்தான். ஒரு நல்ல மனிதனின் உருவத்தில் வந்தான். வந்து கூறினான் பர்சீசாவிடம், பர்சீசா நண்பா, என் தோழனே, நீ என்ன செய்து விட்டாய்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்ய போகிறவர்கள். அவர்களுக்கு நீ உதவ வேண்டாமா? நான் பார்த்ததிலேயே நீதான் மிகவும் உயர்ந்த பயபக்தி உடைய ஒருவன். அவர்களுக்கு நீ உதவாவிட்டால் வேறு யார் உதவுவார்? ஒருவேளை அவர்கள் அவர்களின் சகோதரியை வேறு யாரோ ஒரு இடத்தில் விட்டுவிட்டால் அதன் மூலம் ஏற்படும் பிரச்சனைக்கு யார் பதில் கூறுவது? நன்றாக யோசித்துப்பார். அல்லாஹ்வின் பாதையில் செல்பவருக்கு நீ உதவி செய்ய மாட்டாயா? பர்சீசா சொன்னார், அல்லாஹ்வுக்காக, இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய புறப்படும் அவளின் சகோதரர்களுக்காக நான் அவளை பார்த்து கொள்ள போகிறேன். சுப்ஹானல்லாஹ், சிந்தியுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த ஷைத்தான் ஒருவரை வழிகெடுக்க நாடிவிட்டால் வாருங்கள் ஹராம் செய்வோம் என்றோ அல்லது அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவோம் என்றோ தெளிவாக ஒருபோதும் அழைக்க மாட்டான். அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு சிறிய விரிசல் தான், ஒரு சிறிய துளைதான். அதாவது அங்கே யாரது என்று கேட்டால் மட்டுமே அவனுக்கு போதுமானது. எனவே பர்சீசா அந்த சகோதரர்களை அழைத்து சொன்னார், நான் அல்லாஹ்வுக்காக உங்கள் சகோதரியை பார்த்துக் கொள்கிறேன், ஆனால் அவள் என்னுடன் தங்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ், பர்சீசா எவ்வளவு இறையச்சம் மிக்கவர். இதன் பிறகு நடக்க போகும் சம்பவங்களை உங்கள் வாழ்வியலுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் சகோதரியை என்னுடன் வைத்திருக்க முடியாது. அவளோ என் பள்ளிக்கு அடுத்ததாக இருக்கும் வீட்டிலே இருக்க நான் இந்த பள்ளியினுள்ளும் இருப்பேன் என்று கூறினார். அதற்கு அந்த சகோதரர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டு ஜிஹாதுக்காக சென்றார்கள். எனவே பர்சீசா அந்த பெண்ணுக்காக ஒவ்வொரு உணவு வேளையிலும் உணவு செய்து அந்த வீட்டிற்கு முன் சென்று வைத்து விட்டு வருவார். அந்த பெண்ணோ அந்த வீட்டின் ஒரு அறையிலிருந்து நடந்து வந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்வார். பர்சீசா எவ்வளவு இறையச்சம் மிக்கவர். ஆனால் என்ன நடந்தது? அவர் ஷைத்தானுடைய வழியை ஏற்கனவே திறந்து விட்டு விட்டார். இவ்வாறே மெல்ல மெல்ல காலமும் கழிந்தது. ஷைத்தானும் காத்து கொண்டிருந்தான். அவனுக்குத்தான் மனிதர்களை கெடுப்பதை விட்டு வேற வேலையே கிடையாது. எனவே மறுபடியும் ஷைத்தான் பர்சீசாவிடம் வந்து கூறினான், பர்சீசாவை நீ கவனிக்கவில்லையா? ஏன் அந்த உணவை வீட்டிற்கு வெளியே வைக்கிறாய்? நீ அவ்வாறு வைத்ததனால் அந்த பெண் வெகு தூரம் நடந்து வந்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இதற்குள் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒருவேளை யாராவது அந்நியர்கள் அந்த பெண்ணை பார்த்துவிட்டால் இதனால் உருவாகும் ஃபித்னாக்களுக்கு யார் பதில் கூறுவது? அந்த உணவை வீட்டினுள் வைப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? இவற்றையெல்லாம் நீ அல்லாஹ்வுக்காகத்தானே செய்கிறாய்? பர்சீசா யோசித்தார், ஆம், இவன் நல்லதைத்தானே கூறுகிறான், இவன் உண்மையைத்தானே கூறுகிறான். எனவே பர்சீசா அந்த பெண்ணுக்காக உணவை சமைத்து அந்த வீட்டினுள்ளே சென்று அந்த பெண்ணிருக்கும் அறையின் முன் உணவை வைத்து விட்டு
அந்த பெண்ணிருக்கும் கதவில் தட்டிவிட்டு வருவார். இவ்வாறே சில காலமும் கழிந்தது. அந்த பெண்ணின் சகோதரர்களும் இன்னும் வரவில்லை. எனவே ரொம்ப நல்லவனான ஷைத்தான் அந்த பர்சீசாவிடம் வந்து கூறினான், பர்சீசா, அதிக காலமாகிவிட்டதே, யோசித்தாயா? அந்த பெண் இதுவரை யாரிடமும் பேசியதில்லை. அவளுக்கு நண்பர்களும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, எந்த குடும்பமும் இல்லை, எந்த உறவும் கிடையாது. ஒருவேளை அவர் யாரிடமாவது பேச நினைத்து வெளியில் சென்று பேசிவிட்டால் அதன் மூலம் உருவாகும் ஃபித்னாவுக்கு யார் பொறுப்பு கூறுவது? நான் நினைக்கிறேன் நீ அவளுடன் கட்டாயம் பேச வேண்டும் என்று. உனக்காக அல்ல நண்பா, அல்லாவுக்காக. எனவே பர்சீசா அந்த பெண்ணுடன் பேசுவதற்காக அந்த வீட்டிற்குள்ளே சென்றார். சுபஹானல்லாஹ், பர்சீசா அல்லாஹ்வை பயப்படும் ஒரு மனிதர். அவர் பேசுவதற்காக அந்த வீட்டினுள்ளே சென்றும் கூட அவர் அந்த அறையினுள் நுழையவில்லை. அந்த அறைக்கு வெளியே நின்று அவர் கத்தி பேச தொடங்கினார். எனவே இவ்வாறு கத்தி பேசுவதால் உள்ளிருக்கும் பெண்ணுக்கு இவர் பேசுவதில் பெரும்பகுதி புரியவில்லை. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட ஷைத்தான் இவரிடம் மறுபடியும் வந்தார். எனவே ஷைத்தான் சொன்னான், நண்பா, என்ன செய்கிறாய்? நீ பேசுவது அவளுக்கு புரியவில்லை, அவள் கூறுவது உனக்கு புரியவில்லை. ஏன் வெளியில் நின்று இவ்வளவு சத்தமாக கத்தி பேசிக் கொண்டிருக்கின்றாய்? உள்ளே சென்று பேசு. நீ அல்லாஹ்வுக்காகத்தானே பேச போகிறாய், மார்க்க விடயங்களை தானே பேச போகிறாய். தேவையற்ற விடயங்கள் எதையுமே பேச போவது இல்லையே. சுப்ஹானல்லாஹ், அறையினுள் சென்ற பர்சீசா ஒரு திரைக்கு அப்பாலே பேசினார். காலம் கழிந்தது, திரைகள் அகற்றப்பட்டன, பேச்சுக்கள் வீண் பேச்சுக்களாக மாறியது, சிறிய உரையாடல்கள் நீண்ட உரையாடல்களாக மாறியது. நீண்ட உரையாடல்களோ அவரை ஓரிரவில் ஜினா செய்ய வைத்தது. சுப்ஹானல்லாஹ், நம்மில் பெரும்பாலானவர்கள் ஜினா செய்யவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நம்மில் அநேகமானோர் பர்சீசாவின் காலடி சுவடுகளை பின்பற்றுகிறார்கள் என்பதே உண்மை. அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தார்களை தவிர. எனவே மிகப்பெரிய ஆபிதான பர்சீசா ஜினா செய்து விட்டார். அந்த பெண்ணோ கருத்தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். எனவே இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்ட ஷைத்தான் பர்சீசாவிடம் வந்து கூறினார், என் நண்பனே பர்சீசா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஜிகாதுக்கு சென்ற இந்த பெண்ணின் சகோதரர்கள் வந்துவிட்டால் இந்த ஆண் குழந்தையை யார் என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பாய் பர்சீசா? என்ன சொல்ல போகிறாய் பர்சீசா என்றான். பர்சீசாவோ செய்வதறியாது திகைத்து நின்றார். பிறகு பர்சீசா சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல் என்றார். அந்த ஷைத்தானோ எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது, அந்த குழந்தையை கொல் என கட்டளையிட்டான். எனவே பர்சீசா அந்த குழந்தையை கொன்று விட்டார். ஒரு பெரிய ஆபித் ஜினாவையும் செய்துவிட்டார், கொலையையும் செய்துவிட்டார். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நம்ப வைத்து ஏமாற்றி மோசடி செய்து இந்த பாவத்தில் மூழ்கடித்த ஷைத்தான் அவரிடம் மறுபடியும் வந்தார். பர்சீசாவிடம் கூறினான், பர்சீசா, நீ என்ன முட்டாளா? நீ நினைக்கிறாயா இந்த பெண் அமைதியாக இருப்பாள் என்று? நீ அவளின் முதற் குழந்தையை கொன்று விட்டாய். அவளின் சகோதரர்கள் வந்தவுடன் இந்த விடயத்தை அவர்களுக்கு சொல்ல மாட்டாள் என்று என்ன நிச்சயம்? பர்சீசா கேட்டார், நான் இப்பொழுது என்ன செய்ய? ஷைத்தானோ கட்டளையிட்டான், அந்த பெண்ணையும் கொன்றுவிடு, எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என. விபச்சாரமும் 2 கொலைகளும். எனவே சிறிது காலத்திற்கு பிறகு அந்த சகோதரர்கள் வந்து பர்சீசாவிடம் எங்கள் சகோதரி எங்கே என கேட்டார்கள். பர்சீசா கூறினார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்கள் சகோதரியோ மிகப்பெரிய நோயினால் தாக்கப்பட்டால் அல்லாஹ்வோ அவள் உயிரை எடுத்து விட்டான். பர்சீசா ஒரு மிகப்பெரிய ஆபித், ஒரு மார்க்க அறிஞரும் கூட. அந்த ஊரில் உள்ள அனைவரும் அவரை நம்புவார்கள். அவர் பொய் சொல்லவே மாட்டார். எனவே பர்சீசா அந்த சகோதரர்களிடம் ஒரு போலியான ஒரு சபக்கடங்கை காட்டி, இங்கேதான் உங்கள் சகோதரியை நான் புதைத்தேன் என்று கூறினார். அந்த சகோதரர்களும் வேறு வழி இல்லாமல் அந்த சகோதரிக்காக துஆ செய்துவிட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் அந்த சகோதரர்களில் ஒருவர் கூறினார், நான் நேற்றிரவு ஒரு விசித்திரமான கனவை கண்டேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இன்னும் ஒரு சகோதரர் கூறினார், நானும் நேற்றிரவு ஒரு விசித்திரமான கனவை கண்டேன். நீ என்ன கண்டாய் என்று முதலில் கூறு என்றார். அதற்கு அவர் கூறினார், நான் என் கனவில் கண்டேன், நம் சகோதரி எந்த ஒரு நோயினாலும் இறக்கவில்லை. மாறாக அவள் கருவுற்றிருந்தது போலவும் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது போலவும் அவர்கள் இருவரையும் யாரோ கொன்று விட்டது போலவும் நான் கண்டேன். இன்னும் நான் கண்டேன், பர்சீசா கூறியது போல நம் சகோதரி அந்த இடத்தில் புதைக்கப்படவில்லை, மாறாக இன்னும் ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருப்பது போல நான் கனவை கண்டேன். எனவே இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற சகோதரர் கூறினார், நானும் இதே விசித்திரமான கனவை தான் கண்டேன் என்றார். ஒரு சில அறிவிப்புகளில் இந்த கனவை இந்த சகோதரர்களுக்கு ஏற்படுத்தியது ஷைத்தான் தான் என்றும் கூறப்படுகிறது. எனவே அந்த சகோதரர்கள் நம் இருவருக்கும் வந்த இந்த கனவு தவறாக இருக்க முடியாது என்று கூறிவிட்டு
அந்த கனவில் கண்ட அந்த இடத்துக்கு சென்று அவர்கள் தோண்டி பார்த்தார்கள். உடனே அதில் அவர்களின் சகோதரியையும் அந்த ஆண் குழந்தையையும் கண்டார்கள். அந்த சகோதரர்கள் பர்சீசாவிடம் சென்று, ஏன் எங்களிடம் பொய்யை கூறினாய்? இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம் என்று கூறிவிட்டு அவருக்கு தண்டனையை வழங்குவதற்காக அவர்களின் மன்னரிடம் இழுத்துச் சென்றார்கள். எனவே பர்சீசா அவரை பற்றி அவரே சிந்திக்க தொடங்கினார். எவ்வாறு நான் இதற்குள் அகப்பட்டுக் கொண்டேன்? எப்படி நான் இதற்குள் சிக்கினேன்? ஒரு மிகப்பெரிய பாவமான ஜினா, 2 கொலைகள், இன்னும் என்னை மரண தண்டனைக்காக இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள். நான் எப்படித்தான் இதற்குள் சிக்கினேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஷைத்தான் ஒரு மனித உருவத்தில் அவருக்கு முன் வந்து நின்றான். ஷைத்தான் கேட்டான், பர்சீசா, நான் யார் என்று தெரிகிறதா என்றான். பர்சீசா கூறினார், எனக்கு தெரியவில்லை, நீ யார்? அவன் சொன்னான், நான் தான் ஷைத்தான். உனக்கு வந்திருக்கும் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தான் காரணம். இன்னும் உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க போறவனும் நான் தான் என்றான். இன்னும் சொன்னான், பர்சீசா, பயப்பட வேண்டாம், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் இதிலிருந்து. பர்சீசா கூறினான், எப்படியாவது இதிலிருந்து என்னை காப்பாற்றிவிடு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்றார். இந்த இடத்தில் பர்சீசா என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் பர்சீசா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார். இன்னும் ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்ற தொடங்கிவிட்டார். ஷைத்தான் பர்சீசாவிடம் கூறினான், நீ எனக்கு சஜதா செய், நீ எனக்கு சுஜூது செய், நிச்சயமாக நான் இதிலிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்றான். அவரும் அதை நம்பிவிட்டு அவனுக்காக சஜதா செய்தார். ஆனால் ஷைத்தானோ, உங்களை சந்தித்ததில் சந்தோஷம் என்று கூறிவிட்டு மறைந்தார். அவரோ சிலுவையில் ஏற்றப்பட்டு கொல்லப்பட்டார். இவரின் கடைசி முடிவு எவ்வாறு இருந்தது? மிகப்பெரிய பாவமான சிறுக்கை செய்தார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிறுக்கு செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, ஜினா செய்யவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் இன்று வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பர்சீசா எதை பின்தொடர்ந்தாரோ நாமும் அதை பின்தொடர்கின்றோம்? நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், எவனொருவன் ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்க்கின்றானோ அது தெளிவான விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறவில்லையா? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கூற முடியாது எந்த நிலையில் நமக்கு மரணம் வரும் என்று. அல்லாஹ் இவ்வாறான ஷைத்தான்களின் தீண்டுகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானார். எனவே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.